இன்று பிறந்தநாள் காணும் இனிய உள்ளங்களின் நல்ல எண்ணங்கள் வெற்றி பெற்றிட MDBfixer சேனலின் இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள். இப்போ இந்த வீடியோவில் செஸ்டான் 242 ஆர்ம்ஸ் இன்வெர்டர் வெல்டிங் மிஷின் அன்பாக்சிங் பார்க்கலாங்க. இது 9999 ரூபா ரேட் உடையதுங்க. இது வந்து பார்த்திங்கன்னா பாக்ஸோட வெயிட் 5500 போட்டிருக்காங்க. ஆனால் 8 போட்டு பார்த்தா 5500 வருதுங்க. இப்போ இதோடைய அன்பாக்சிங் பார்க்கலாம். இது வந்து நெட் வெயிட், அதாவது வெல்டிங் மிஷினுடைய வெயிட் வந்து 3700ங்களா. இன்னும் நீள அகலம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ இந்த வீடியோவிலே குறிப்பிட்டிருக்கேன், அதை தெளிவாக பார்த்துக்குங்க. ஓப்பன் பண்ணதும் ஒரு வெல்ட் ராட் ஹோல்டர் ஒரு 1.5 மீட்டர் நீளத்தில் எண்டில் வந்து பார்த்திங்கன்னா பித்தளை அடாப்டர் போட்டு ஹெவியாகவே இருக்குங்க ஓரளவுக்கு. அதே மாதிரி எர்த்து கிளாம்ப் வயரும் அதே மாதிரி இருக்குங்க. அதுக்கு அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மாஸ்க்கு, சேஃப்டி மாஸ்க் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப லைட் வெயிட்டில் இருக்குது. இருந்தாலும் இந்த மாதிரி மிஷின்களுக்கு இது மாதிரி தாங்க வரும். அடுத்ததாக ப்ரஷ்ஷு, ஹேமர், இது வந்து ஒரு சின்ன பீஸாக இருக்குது. அடுத்து வெல்டிங் மிஷின் வெளியே எடுத்து வச்சுட்டு உள்ளே பார்க்குறேன் 2 வந்து வெல்டிங் ராடு 2mm இருக்குன்னு நினைக்கிறேன். 2 ராடு கொடுத்துருக்காங்க. அதுக்கு அடுத்தது மேனுவல் புக்கும், அதில் வந்து பார்த்திங்கன்னா சேஃப்டி கிளாஸ், கண்ணில் வந்து பார்த்திங்கன்னா அந்த கண் பாதுகாப்புக்கு இந்த கிளாஸ் கொடுத்துருக்காங்க. இதில் ஃபிக்ஸ் பண்ணி கண்டிப்பாக இந்த கிளாஸ் இல்லாமல் நம்ம வெல்டிங் அடிக்கக்கூடாது. அடித்தோம்னா நம்ம கண்ணுக்கு சேஃப்டி கிடையாதுங்க. மிஷின் பார்க்குறதுக்கு அருமையாக ஆரஞ்சு கலரில் சூப்பராக இருக்குங்க. பாருங்கள், மேலே ஒரு டிஸ்பிளே, ஒரு கண்ட்ரோல், ப்ளஸ் மைனஸ் ஹோல்டரு, அப்படியே திருப்பினோம்னா டாப்பில் சுவிட்சு, ஏசி கார்டு ஹெவியாக இருக்குது. அடுத்து ஃபேனு, இது வந்து பார்த்திங்கன்னா எர்த்து கனெக்ஷன் கொடுக்குற ஒரு போல்ட்டு கிரவுண்டு கொடுக்குறதுக்கு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதை ஆன் பண்ணி பார்க்கலாம். ஒயர் வந்து ஒரு 1.5 மீட்டர் அளவு தாங்க இருக்குது. 2 பின்னு, ஆனால் வந்து 3 பின் ஒயருங்க. உள்ளே வந்து கிரவுண்ட் ஒயரும் வருதுங்க. ஆன் பண்ணதும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 19 ஆர்ம்ஸ்லேருந்து வேரியபிள் வந்து பார்த்திங்கன்னா 246 ஆர்ம்ஸ் வரைக்கும் வருதுங்க. நான் வந்து ஒரு 75 ஆர்ம்ஸில் வச்சு அவங்க கொடுக்குற அந்த சாம்பிள் ராடில் வந்து வெல்டிங் அடித்து பார்க்குறேன். ஃபஸ்ட்டு எர்த் ஒயர் கனெக்ட் பண்ணிட்டேன். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா வெல்டிங் ஹோல்டர் ஒயரை கனெக்ட் பண்ணி நல்லா டைட்டாக திருப்பி விட்டுட்டு இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிளாம்பில் ஃபஸ்ட்டு வெல்டிங் அடிக்கிறேன். பார்த்திங்கன்னா மருந்து முன்னாடி கொட்டி போயிருக்கு, அதனால் வந்து ராடு ஒட்டுது. எனக்கு முன்ன பின்ன வந்து வெல்டிங் அடித்து அனுபவம் இல்லை. வெல்டிங் அடிக்கிறத பார்த்துருக்கேன் பக்கத்துலேருந்து. அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆசையில் கற்றுக்கலாம், நமக்கும் ஏதாவது சின்ன சின்ன வேலைகள் வரும்னு சொல்லிட்டு இந்த மிஷின் வாங்கியிருக்கேன். இந்த ராடு வந்து 2-3 தடவை ஸ்பார்க் பண்ணோன்னா பர்ஃபெக்டாக வெல்டிங் ஆகுதுங்க. கொஞ்சம் பாயிண்ட் சேர்த்து 105 வச்சுருக்கேன். இப்போ போல்ட் வச்சு அந்த கிளாம்பில் பற்ற வைக்கிறேன். பற்ற வைக்கிறதுக்கு எதுவும் இல்லைங்க, சேஃப்டி. அதாவது நான் கற்றுக்கணும், இந்த மிஷின் எப்படி இருக்குன்னு செக் பண்ணுறதுக்கோசரம் ஒரு வெல்டர்கிட்ட பக்கத்தில் நிறுத்தி நான் பார்த்துட்டு வெல்டிங் அடிக்கிறேன். உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பர்ஃபெக்டாக வெல்டிங் ஆகுதுங்க. ஒரு ஆஃப் ராடு இதுக்கு தேவைப்பட்டதுங்க. அதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா தட்டி விட்டு சாட்சி பார்க்குறேன். பர்ஃபெக்டாக உருகி வந்திருக்கு. கொஞ்சம் வந்து பார்த்திங்கன்னா மெட்டிலும் கரைஞ்ச மாதிரி தெரியுது. அதுக்கு அடுத்தது 2 போல்ட்டு தலையை வச்சு வெல்டிங் அடிக்கிறேன். சுற்றியும் நல்லா அந்த ராடு முடிகிற வரைக்கும் வெல்டிங் அடிக்கிறேன். எப்பயுமே வந்து பார்த்திங்கன்னா எண்டு வரைக்குமே இந்த ராடு ஒட்டலைங்க. பர்ஃபெக்டாக இருக்குதுங்க. மிஷின் வந்து அந்த வெல்டர் வந்து பார்த்திங்கன்னா பர்ஃபெக்டாக இருக்குது, சூப்பராக இருக்குன்னு கேரண்டியும் கொடுத்துருக்காரு. அவர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வெல்டிங் பட்டையில் ஒர்க் பண்ணுறாரு, அதாவது லேத் ஒர்க்ஸில். பர்ஃபெக்டாக ராடு எண்ட் ஆகிடுச்சு. அதுக்கு அடுத்தது நல்லா ஆற விட்டு பாருங்கள் 105 வச்சு வெல்டிங் அடிச்சிருந்தேன். ராடுடைய திக்னஸ் ஏற ஏற நீங்கள் பாயிண்ட் ஆர்ம்ஸ் சேர்த்திக்கலாங்க. குறைய நீங்கள் ஆர்ம்ஸ் குறைச்சி அடிச்சிக்கலாங்க. தகரத்துக்கு தகுந்த மாதிரி திக்னஸ் தகுந்த மாதிரி மாற்றலாம். இப்போ அந்த போல்ட் வெல்டிங் ஆன இடம் ஆறுனதுக்கப்புறம் சுற்றியில் தட்டுறேன். ரொம்ப ஹெவியாக கனெக்ட் ஆகிருக்குங்க. வளைஞ்சாலுமே அந்த வெல்டிங் விடலைங்க. எனக்கே ஒரு ஆச்சரியம், இந்தளவுக்கு நாமளும் வெல்டிங் அடிச்சிருக்கோமான்னு. இப்போது அந்த வெல்டிங் மிஷினுக்குள்ளே என்ன போர்டு இருக்குதுன்னு அவர் ஒரு ரெக்வஸ்ட் பண்ணார், அதனால் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். ஓப்பன் பண்ணதும் வந்து பார்த்திங்கன்னா சிங்கிள் பேஸ் ஒரு போர்டு இருக்குங்க. நல்லா போர்டும் நல்லா ஹெவியாகவே இருக்குங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா 4 IGBT போர்டுங்களா. பேக் சைடு வியூ இருந்தாங்க. அப்படியே திருப்பி பார்த்தோம்னா உங்களுக்கு இந்த வியூஸ்லாம் தெளிவாக தெரியுதுங்க. இதை பற்றி தெரியாது பாருங்கள். இந்த இடத்துல வந்து உங்களுக்கு இந்த IGBT இருக்குங்க. அதாவது 50க்கு T65 FD1ங்கிறது 4 IGBTயும் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா 4 கால் டிரான்சிஸ்டர் மாதிரி இருக்குது. அது என்னன்னு தெரியல, அது பார்க்கலாம். 2 ஹெவியான கெப்பாசிட்டர், ஒரு மேக்னெட் காயிலில் வந்து பார்த்திங்கன்னா வைண்டிங் பண்ணியிருக்காங்க. அது வந்து பார்த்திங்கன்னா செம்பு காயிலுங்களாம். அதுக்கு அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா இந்த சைடு ஹீட் சிங்கில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சென்சார் வச்சுருக்காங்க. இந்த ஒயர் வெள்ளை கலராக தெரியுது பார்த்திங்களா. அது ஓவர் ஹீட் ஆனிச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக ட்ரிப் ஆகிட்டு கொஞ்சம் நேரம் கழிச்சு ஆன் ஆகிடுங்க. இந்தாண்ட சைடு எர்த்துக்கு இரும்பு பிளேட்டும் ப்ளஸ்ஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா அலுமினிய பிளேட்டும் கொடுத்துருக்காங்க. முன்பக்கம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பொட்டன்ஷியல் மீட்டரும் அடுத்து வந்து LED லைட் உள்ள டிஸ்பிளேவும் கொடுத்துருக்காங்க. லோக்கலில் இது மாதிரி மிஷின் வந்து பார்த்திங்கன்னா இந்த விலையில் கிடைக்காதுங்களா. குறைஞ்சது 5000 ரூபா எல்லாமே இந்த மிஷின் வாங்க முடியாது. மிஷின் வந்து அற்புதமாக சூப்பராக இருக்குன்னு வெல்டரே சொல்லிட்டாரு.
இந்த வீடியோ எல்லாமே என்னுடைய சேனலில் இன்னும் எக்கச்சக்கமான வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கேன். அதையும் மறக்காமல் போய் பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். வணக்கம்.